Hi students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எலிமெண்டரி ஷேப்ஸ். எக்ஸசைஸ் 5.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது ஆங்கிள்ஸ் பத்தி, சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் ஆங்கிள்ஸ் பத்தி பார்த்தோம்? அதாவது ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் and complete angle. So right angle இது வந்து எதை வந்து குறிக்குது? 90 டிகிரி வந்து குறிக்குது. இந்த ஃபிகர் மூலமா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரெண்டு ரேஸ்க்கு நடுவுல 90 டிகிரி வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி வந்து குறிக்கும். இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த மாதிரி ஆங்கிள் போட்டீங்கன்னா ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அடுத்து கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். அதாவது ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு வந்து ஈக்குவல். இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது இங்க இருந்து இங்க ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இது 360 டிகிரி வந்து குறிக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி, 180 டிகிரி அண்ட் 360 டிகிரி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் வேல்யூஸா வந்து இருக்கு. இதை தவிர்த்து இருக்க வேல்யூஸ்க்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்றதா நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம். இப்போ 45 டிகிரி, 125 டிகிரி, 250 டிகிரி. ஸோ இதெல்லாம் எந்த கேட்டகரிஸ்க்கு கீழே வரும் அப்படின்றதா நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் அதாவது ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ 45 டிகிரி, 30 டிகிரி, 20, 10. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிளுக்கு கீழே வந்து வரும், சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள், சரிங்களா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து இருக்கும். ரெண்டு ரேஸ்க்கு நடுவுல உள்ள ஆங்கிள். இப்போ 15 டிகிரினா இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்டியூஸ் ஆங்கிள். அதாவது ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி. அதாவது எந்த ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு மேல வந்து இருக்கு, பட் ஆனா லெஸ் தென் 180 டிகிரி. அதாவது 90 டிகிரிக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி 180 டிகிரிக்கு கம்மியா இருக்கிற ஆங்கிளை வந்து என்னன்னு சொல்லுவோம்? அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி, 175 டிகிரி, அப்புறம் வந்து 105 டிகிரி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இங்க உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 130 டிகிரி வந்து குறிக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா என்ன? அதாவது ஆங்கிள் கிரேட்டர் தென் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஆங்கிள் கிரேட்டர் தென் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இதைத்தான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா வந்து என்னது? 180 டிகிரி. 180 டிகிரிக்கு மேல இருக்க ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இப்போ 225 டிகிரி, 250 டிகிரி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டகரிக்கு உள்ள வந்து வரும். ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ இங்க ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? இந்த ஆங்கிள் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து எக்ஸசைஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம்.